A very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது ஆக்ட்ஸ் சாப்டர் 2 அப்போஸ்தலர் புத்தகம் அதில் 2வது அதிகாரம். ஸோ இதில் நம்ம ஒரு சின்ன சம்மரியாக பார்க்கும்போது என்ன நடக்கும், அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் எல்லாருக்கும் தெரியும் பெந்தெகோஸ்ட் நடக்கும். ஸோ என்ன நடக்குது, பெந்தெகோஸ்ட் அன்னைக்கு அதுக்கு முன்னாடி என்ன 50 நாள் ஆயிடுச்சு பஸ்காவுக்கு அப்புறம், ஆஃப்டர் த பாஸ் ஓவர் 50 டேஸ்க்கு அப்புறமா என்ன நடக்குது, இந்த நாள் பெந்தெகோஸ்ட் நடக்குது. என்ன சொல்கிற, ஜீசஸ் வந்து ப்ராமிஸ் பண்ணது, ஜீசஸ் வந்து அவங்க சீடர்கள் சொன்ன அந்த பரிசுத்தாவியன்னா வந்து கடைசியில் இட் கம்ஸ் டவுன் ஃப்ரம் ஹெவன், பரலோகத்துலேருந்து இறங்கி வருது. எப்படி வருது, அது காற்று மாதிரி ரஷ்ஷிங் விண்டு மாதிரி வந்து என்ன ஆகுது, சீடர்கள்லாம் அங்கே இருந்த எல்லா சீடர்கள் எல்லாருமே என்ன ஆகுறாங்க, அந்நிய பாஷையில் பேசுகிறாங்க. தே ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் இன் டங்ஸ். இதை பார்த்து யூதர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அவங்கள கிண்டல் கேலி பண்ணுவாங்க. ஆனாலும் என்ன பண்ணுவாங்க, சீடர்கள் எல்லாம் ஒரு கூட்டம் வரும், அதனால் ஒரு பெரிய கூட்டம் வந்து என்ன பண்ணுவார், பேதுரு வந்து என்ன பண்ணுவார், எல்லாருக்கும் ஒரு செய்தி கொடுப்பார். அந்த செய்தியில் எல்லாரும் கேட்டு என்ன பண்ணுவாங்க, உள்ள இருக்க அந்த பரிசுத்தாவினால என்ன பண்ணுவாங்க, அந்த வார்த்தையை கேட்டு வாங்கி என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த மக்கள்லாம் இப்போ நாங்கள் என்ன பண்ணணும் சொல்ல போது பேதுரு என்ன சொல்லுவார், ரிப்பெண்ட், அதாவது என்ன பண்ணுங்க, மனம் திரும்புங்க, மனம் திரும்பி என்ன பண்ணுங்க, ஞானஸ்தானம் எடுங்க, ரிப்பெண்ட் அண்ட் தென் கெட் பேப்டைஸ். ஸோ என்னாகும், அதுலேருந்து அந்த பெந்தெகோஸ்ட் அன்னைக்கு அந்த செய்தி மூலமாக 3000 பேர் என்ன பண்ணுவாங்க, ஞானஸ்தானம் எடுப்பாங்க. ஸோ இதில் நம்ம எடுக்க போகிற கீவேர்ஸ் வந்து verse 38. ஸோ ஆக்ட்ஸ் சாப்டர் 2 verse 38 which is, then Peter said unto them, repent and be baptized every one of you in the name of Jesus Christ for the remission of sin, and ye shall receive the gift of the Holy Ghost. நரோடி சொல்கிறேன், then Peter said unto them, repent and be baptized every one of you in the name of Jesus Christ for the remission of sins, and ye shall receive the gift of the Holy Ghost. ஸோ இதில் இருந்து நம்ம என்ன எடுக்க போகிறோன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பெந்தெகோஸ்ட் அன்னைக்கு என்ன ஆகுது, ஜீசஸ் கொடுத்த அந்த சத்தியம் நிறைவேறுது. என்ன சொன்னார், ஜீசஸ் வந்து பரலோகத்துக்கு போகும்போது நான் மேலே போனாலும் என்ன பண்ணுவேன், ஒரு உதவியாளர், ஒரு ஹெல்ப்பர் அனுப்புவேன்னு சொல்கிறார். அந்த ஹெல்ப்பர் தான் யார், பரிசுத்தாவி. அந்த பரிசுத்தாவி வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ண சொன்னார் ஏசுனா, சீடர்களை எருசலேம் விட்டு போக சொன்னாங்க. ஸோ சீடர்கள் என்ன பண்ணுறாங்க, வெயிட் பண்ணி கடைசியில் என்ன ஆகுது, அந்த பெந்தெகோஸ்ட் அன்னைக்கு ஹோலி ஸ்பிரிட் வந்து பரலோகத்துலேருந்து ரஷ்ஷிங் விண்ட் மாதிரி வந்து எல்லாருக்கும் என்ன நடக்குது, ஆவியில் நிரம்பி என்ன ஆகுதுன்னா, இத்தனை செஞ்சுரிஸாக ஆண்டவரோட தீர்க்கதரிசிகள் ஐசாயா, எரேமியா எல்லாரும் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அவங்க நிறைய மக்கள் அவங்க அந்த வார்த்தையை கேட்டு ஆனால் அவங்க என்ன ஆகலை, உள்ள மாறல, அந்த ரிப்பென்டன்ஸ் இல்லை, அந்த மனம் திரும்புதல் இல்லை. ஸோ என்ன ஆகுதுன்னா, பரிசுத்தாவி உள்ளே வந்தோடனே என்ன ஆகுதுன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், ஒரு ஒரு தரையை வச்சுக்கோங்க. அந்த தரைக்கு என்ன ஆகுது, ரொம்ப நாள் வறட்சியில் இருக்குது அந்த தரை. அப்போ என்ன ஆகும், செடியெலாம் ஒழுங்காக வளராது. எவ்வளோ நீங்கள் சீட்ஸ் போட்டாலும் அதுலேருந்து செடி வளராது. ஆனால் திடீர்னு அந்த வறட்சியில் ஒரு ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு மழை வருது, வெரி ஹெவி ரெயின் வந்தால் என்ன ஆகும், திடீர்னு அந்த தண்ணி மூலமாக எவ்வளோ நாள் அந்த சீடு வந்து தரைக்கடியில் இருந்தாலும் அந்த தண்ணி மூலமாக என்ன ஆகும், வளர தொடங்கும். அதே தான் இங்கே என்ன நடக்குது, பரிசுத்தாவி வரப்போது நடக்குது. இந்த மக்களுக்குள்ளே இருந்த அந்த வார்த்தை அவங்களுக்குள்ள மாற்றம் கொண்டு வரல, ஆனால் இறுதியில் பரிசுத்தாவி மூலமாக, பரிசுத்தாவி அந்த மலை மாதிரி வந்து அந்த வறட்சி உள்ள அந்த இருதயத்தில் அந்த தண்ணியாக வந்து என்ன ஆகுது, அதுலேருந்து என்ன ஆகுது, அந்த வார்த்தைகள்லாம் ஒரு உருமாற்றம் கொண்டு வருது. அதனால தான் அவங்களும் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்கிறாங்க பேதுரு கிட்ட கேட்டு. அதுக்கு தான் பேதுரு என்ன சொல்கிறாரு, ரிப்பெண்ட் அண்ட் தென் பி பேப்டைஸ்ட்னு சொல்கிறாரு. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்க போகிறோன்னா, நம்மளுக்கும் என்ன இருக்கலாம், சில வாட்டி ஆவிக்குரிய வாழ்க்கையில் வறட்சி இருக்கலாம். அந்த வறட்சி இருக்க போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன நினைக்கக்கூடாது, நான் முயற்சி செஞ்சால் இந்த வறட்சியை மீண்டும் வரலான்னு நினைக்கக்கூடாது. இந்த மக்களுக்கு என்னாச்சு, அந்த வறட்சி இருக்க போது பரிசுத்தாவி வந்து மலை மாதிரி இறங்கி வந்ததுனால தான் என்னாச்சு, அந்த வார்த்தை உள்ளே போய் அவங்க மனம் திரும்பினாங்க. அதே மாதிரி உங்களுக்குள்ள அந்த வறட்சி வரப்போகுது, ஏதோ ஒரு இடத்துல வறட்சி இருக்க போது ஆவிக்குரிய நடையில் என்ன பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட பரிசுத்தாவியோட உதவியை கேளுங்க. ஆஸ்க் ஃபார் த ஹெல்ப் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், பிகாஸ் விதவுட் த ஹோலி ஸ்பிரிட் நம்மளால என்ன பண்ண முடியாது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. இந்த சீடர்கள் வந்து இந்த மக்களுக்கு அதான் காட்டினாங்க. அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும், அதை கற்றுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட பரிசுத்தாவியின் உதவியை என்ன பண்ணணும், கேட்கணும். அடுத்தோட ஒன்னஸ்து டேக்அவே சின்ன ப்ரேயரோட முடிக்கிறேன். Our loving Heavenly Father, thank you for this wonderful devotion and this reminder that, Lord, even though we do go through spells of spiritual dryness, Lord,
but you are always there, Lord, to give us with the solution, Lord. And Lord, thank you for giving us the gift of the Holy Spirit to be with us, Lord, every single time, Lord. And Lord, first of all, give us the wisdom to know when we are going through such phases, such dryness, Lord. And secondly, Lord, give us the strength and grace to continuously ask you, as you supply with us the grace and the help of the Holy Spirit in our spiritual walk, Lord. Lord, once again, thank you for this devotion, Lord. And Lord, help us remember this as we continue our walk in faith. All of this in Christ's name I pray. Amen.